ஹலோ மக்களே, அரசியல் பேசலாமா? இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் பல வருடங்களாகவே நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு விஷயந்தான். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? இலவச திட்டங்கள். ஃப்ரீயாக டிவி, மிக்சி, கிரைண்டரு, லேப்டாப்பு, பஸ் பாஸு, அப்புறம் வேறு என்ன, அரிசி, பருப்பு, மாணவிகள் ஊக்கத்தொகை, மகளிர் உரிமை தொகை, அப்புறம் இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் 4000, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்க்கெலாம் இருக்குதுல்ல. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இப்போ தான் எழுது. இந்த இலவச திட்டங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு உதவுதா இல்லையா? மக்கள் அரசாங்கத்தோட சார்ந்திருக்க மாதிரி மாறிடுச்சா? இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குதுல்ல. ஏன்னா இதில் 2 பக்கம் உண்மை இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த திட்டங்கள் இல்லைன்னா பல குடும்பங்கள் இன்றைக்கி வாழவே முடியாது. என்னடா இப்படி சொல்கிறாலே நினைக்காதீங்க, என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த திட்டங்கள் அதிகமாக டிபெண்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டை. மக்களோட சுயமுயற்சி இது மூலியமாக குறைஞ்சிரும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாமா? முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டில் இலவச திட்டங்கள் புதுசாக வந்த விஷயமே கிடையாது. இது பல வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஏழ்மை ரொம்ப அதிகமாக இருந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது. கிராமங்களில் மக்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் இருந்திருக்கு. குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டாங்க. குழந்தை தொழிலாளர்கள்லாம் அதிகமாக இருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம், சாப்பிட கூட வசதி இல்லாமல் இருந்தது தான். அந்த சூழ்நிலையில் தான் அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கிறாங்க. மக்களுக்கு அட்லீஸ்ட் பேசிக்கான நீட்ஸையாவது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்களுக்கு அந்த பேசிக் சப்போர்ட்ஸையாவது நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் அது. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் திட்டத்தெல்லாம் கொண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறமா தான் மதிய உணவு திட்டத்தை கொடுக்குறாங்க. அந்த மதிய உணவு திட்டத்தினால ஒரு பெரிய மாற்றத்தையே தமிழ்நாட்டில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா காமராஜர் ஐயா தான் முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அப்புறம் நிறைய இடங்களில் ஸ்கூலெல்லாம் திறந்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா தமிழ்நாட்டை எஜுகேஷன் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஒரே ரீசன், இப்போ காசு சாப்பாட்டுக்கு இல்லாமல் தான் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அந்த சாப்பாடை நம்ம ஸ்கூல்லையே கொடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு உணவுக்காகவாவது ஸ்கூல் வருவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்த மதிய உணவு திட்டத்தையே கொண்டுட்டு வந்தாங்க. குழந்தை பசியோட பள்ளிக்கூடம் வராமல் இருக்கிறது என்பது மாற ஆரம்பிச்சது. குழந்தைங்க பள்ளிக்கூடம் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு ஃப்ரீயாக புக்கு கொடுக்குறது, யூனிஃபார்ம் கொடுக்குறது, ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்தது. இது எல்லாமே ஒரு ஜென்ரேஷனை எஜுகேஷன் பக்கம் கொண்டு வந்தது. இந்த இலவசங்கள் எல்லாமே நல்லது தான். அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா அப்போ பேசிக் சர்வைவல் தான் பெரிய பிரச்சனையே. ஆனால் இப்போது காலம் ரொம்பவே மாறிப்போச்சு. எல்லாருக்குமே தெரியும், வெல் டெவலப்மெண்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம கண்ட்ரி டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஆனாலும் இப்போயுமே இந்த இலவச திட்டங்கள் மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குதுல்ல. இப்போ கேள்வி தான் க்ரோத்தாக இருக்குது. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இலவச திட்டங்கள் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுதா இல்லை டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணுதா அப்படின்னு தான் கேட்கணும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டில் இப்போயுமே சரி, அப்பா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 அல்லது 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வாடகை கொடுக்கணும், ஃபுட்டை பார்த்துக்கணும், குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, இதை எல்லாத்தையுமே பார்த்தாலே மாத முடிவு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு இப்போ ஃப்ரீயாக ஒரு பஸ் பாஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ட்ராவல் எக்ஸ்பென்ஸை குறைக்குது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் சப்போர்ட் கிடைக்குது. அது குழந்தைங்களோட எஜுகேஷனை கண்டினியூவாக உதவும். இது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். அதை யாருமே டினே பண்ணவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, சில இடங்களில் மக்கள் மைண்ட் செட் மாற ஆரம்பிக்குது. எது எடுத்தாலும் கையை நீட்டினா கவர்மெண்ட் தரும், ஸ்கீம் வரும், வெயிட் பண்ணிக்கலாம், அடுத்த ஆட்சி மாறட்டும், இந்த மாதிரி திங்கிங் மக்கள்கிட்ட உருவாகுது. இதுதான் முக்கியமான ப்ராப்ளமே. ஏன்னா ஒரு கண்ட்ரி வளரணும்னா மக்கள் செல்ஃப் டிபெண்டாகவும் இருக்கணும், அரசாங்கமும் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும் தான் கண்டிப்பாக. ஆனால் லைஃப் முழுக்க டிபெண்ட் பண்ணியே இருக்கவே கூடாது. அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி டெவலப்டே ஆகாது. இப்போ அரசியல் பக்கம் பார்க்கலாமா? ஒரே ஒரு சிம்பிளான ட்ரூத் இருக்குது. ஃப்ரீ ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பொலிட்டீஷியன்ஸ் எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக மக்களை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கீம் தான் இருக்குது. ஃப்ரீ ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் ரொம்ப ஈஸியான வழி. ஏன்னா அது ஒரு இமிடியேட் இம்பேக்டை தரும். மக்கள் உடனே ஹாப்பி ஆகிடுவாங்க.
ஓட்டு இம்பேக்ட்டும் இதனால் கிடைக்கும். ஆனால் ஜாப் க்ரியேஷன் பண்ணுவது ஈஸியே கிடையாது. அதுக்கு நிறைய டைம் எடுக்கும், அதுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும். அதனால் சில நேரங்களில் பொலிட்டிஷியன் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் பக்கம் போயிடுவாங்க. அதுதான் ப்ராப்ளமே. ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும்னா ஜாப் க்ரியேஷன் முக்கியம், இண்டஸ்ட்ரீஸ் முக்கியம், எஜுகேஷன் குவாலிட்டி முக்கியம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் முக்கியம். ஆனால் ஃப்ரீ ஸ்கீம் மட்டுமே டெவலப்மெண்ட்டே கிடையாது. இப்போ நாம் எக்கனாமிக் பக்கம் பார்க்கலாமா? ஒரு கவர்மெண்ட்டு ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்கும்போது அதுக்கான பணம் எங்கேருந்து வருது யாருக்காவது தெரியுமா? அது மக்கள் கட்டுற டேக்ஸ் மணி மட்டும்தான். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, ஃபியூவல் டேக்ஸு, இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாத்துக்குமே நம்ம டேக்ஸ் கட்டுறோம். இது எல்லாமே பொதுமக்களிடமிருந்து வர்ற பணம் தான். அதனால் ஒரு பேலன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா கரண்ட்டு பில்லு, க்ராசரிஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி மற்ற இதில் டேக்ஸில் அதுக்கான இதை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ க்ரோத்தும் இருக்கணும், சப்போர்ட்டும் இருக்கணும். இல்லைனா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப 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 கஷ்டம். இப்போவே நான் எவ்வளவோ கடனில் தமிழ்நாடு இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியா இதை இன்னும் பெரிய விஷயமாக மாற்றிட்டாங்க. ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் ஆன உடனேயே ரீல்ஸ் வரும், மீம்ஸ் வரும், டிபேட் வீடியோஸ்லாம் வரும், யூடியூப் டிஸ்கஷன் வரும். இது எல்லாமே பப்ளிக்கோட ஒப்பீனியனை வச்சு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ பொலிட்டிக்கல் கிரவுண்ட் லெவலில் மட்டுமே இல்லை, டிஜிட்டல் லெவல்லையுமே நடக்குது. இப்போ நாம் குளோபல் லெவல்னு பார்த்தா டெவலப்டு கண்ட்ரிஸ் மோஸ்ட்லி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வெல்ஃபேர் ப்ளஸ் ஸ்கில் ரெண்டுமே இருந்தால் தான் பேலன்ஸ் ஆகும். ஆக்சுவலாக இலவசங்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு மக்களை சோம்பேறியாகவே வச்சுக்கிட்டாங்கன்னா டெவலப்டே ஆகாது. இந்த மாதிரி வெல்ஃபேரும் இருக்கணும், அப்படியே சைட் பை சைடு மக்களோட க்ரோத்தை டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சியுமே கவர்மெண்ட் எடுக்கணும். அதுதான் சஸ்டைனபிள் மாடலாக இருக்கும். இப்போது கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிடலாம், ஓகேவா? இலவச திட்டங்கள் தவறே கிடையாது, கண்டிப்பாக அது வரவேற்கக்கூடியது தான். ஆனால் எதுக்கெல்லாம் இலவசம் கொடுக்குறோம், எந்த லிமிட்டில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கணும். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக தான் இருக்கணுமே தவிர மக்கள் எல்லாத்தையுமே அதே இடத்துலையே வச்சுருக்கக்கூடாது. அந்த இலவசங்களை நம்பி மட்டுமே வச்சுருக்கக்கூடாது. மக்கள் முயற்சி பண்ணி முன்னே வர்றதுக்கு அது ஒரு கீ சக்ஸஸாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அது மட்டுமே மக்களுடைய சந்தோஷமாகவோ அது மட்டுமே மக்களுடைய வாழ்வாதாரமாகவோ அமைஞ்சிடவே கூடாது. ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்குல்ல, இப்போ தான் ஞாபகம் வருது. ஒரு மனுஷனுக்கு மீனை கொடுத்தா அவன் ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடுவான், நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? அதனால தான் மீனை மட்டும் கொடுக்காம மீன் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் லைஃப் டைம் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் உண்மையான தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டாகவும் இருக்கும். தமிழ்நாட்டு ஃப்யூச்சர் இலவச திட்டங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. இளைஞர்களோட திறமையால் தான் இருக்கணும், எஜுகேஷனில் இருக்கணும், இன்னோவேஷனில் இருக்கணும், ஸ்கில்லில் இருக்கணும். அதுதான் நம்ம கண்ட்ரியை முன்னோக்கி கொண்டுட்டு போகும். இதிலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம இளைஞர்கள் தான் மாற்றம் அப்படி இப்படின்னு சொல்லி புது ஆட்சியெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுமே சேர்ந்து இதிலேருந்து எப்படி டெவலப் ஆகணும் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய நம்ம பேரண்ட்ஸ் மைண்ட் செட்லாம் சேஞ்ச் பண்ணணும். இலவசங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தான் பேரண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அப்பையிலேருந்து இந்த மாதிரி டிபெண்டன்சியை பார்த்தே வளர்ந்துட்டாங்க. நம்ம இப்போ படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும் நம்மளோட நாட்டுக்கு எது டெவலப்மெண்ட்டு, எதை நோக்கி நம்ம போகணுன்னு தெரியும். ஸோ நம்ம தான் நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸையாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிபெண்டன்சி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணணும். உண்மையிலே யாருக்கு நீடடாக இருக்காங்களோ அவங்களுக்கு இலவசங்கள் கண்டிப்பாக போய் சேரணும். இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.